ஒழுங்கா போடுங்க. ரெண்டாவது விரல்ல போடவே இல்ல. போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சப்னா டார்லிங், உன்னோட காதல்ல இவ்வளவு பெரிய அமைச்சர் நீ எப்படி உட்கார வச்சிருக்க பாத்தியா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க சுக்லாக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன விஷயமா? அட, என்னோட இன்டர்வியூ பத்தி. நீ சொன்னதுக்கு அப்புறம் பண்ணாம இருப்பானா? ம்? தலைவரே, ஃபோனு. போன்ல யாரு? தலைவர், அது பங்களால இருந்து அண்ணி ஃபோன் பண்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓஹோ, இந்த பொண்டாட்டிங்களுக்கு 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். முடியாதுன்னு சொல்லு. இப்ப நான் நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. கிளம்பு. சரி. டேய் மோனா, இங்க வா. இங்க பாரு தம்பி, உன் வாழ்க்கையில நீ என்ன வேணா பண்ணு, ஆனா பொம்பளை வலையில விழுந்துடாத. ஏன்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ராஜால இருந்து பிச்சைக்காரன் ஆயிருவான். அப்புறம் நெயில் பாலிஷ் போட வைப்பா. அட, இப்ப இவன் வேறயா? தலைவரையா, ஃபோன். நீ திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியா? யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் பிஸியா இருக்குன்னு சொல்லு. போ. தலைவரையா, டெல்லியில இருந்து ஃபோன் வந்திருக்கு. பார்ட்டி ஹை கமெண்ட் பண்றாங்க. எலெக்ஷன் நடக்க போகுதுல, டிக்கெட் யாருக்கு கொடுக்கணும்ன்றத பத்தி போட்டிருக்காங்க. அதுவா தான் இருக்கும். இரு. சாரி, நான் பேசிட்டு வரேன். வணக்கம் சார். ஆமா ஆமா ஆமா. இல்லைங்க சார், நீங்க கேம்பெயினிங்க பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அட இல்ல சார், பரவாயில்ல. இந்த முறை ஸ்டேட்ல நம்ம கவர்மெண்ட் தான் ஜெயிக்கும் சார். பன்வாரிலால் ஜெயில இருந்தா என்னப்போ, நான் அவங்க மிஸ்ஸஸ்க்கு டிக்கெட் கொடுக்குறேன். இல்ல சார், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், நான் வைக்கிறேன் சார். இந்தா. ஓகே சார். போ. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? நீ என்னைக்காச்சும் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? அட கேட்டு பாரு. டிக்கெட், எலெக்ஷன் டிக்கெட் வேணும். நான் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இந்த எலெக்ஷன் டிக்கெட்டை நீ சினிமா டிக்கெட் நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா பார்த்துட்டு கிழிச்சு தூக்கி போட முடியாது. தேர்தலெல்லாம் ஒன்னாலே நிக்க முடியாது. நீ என்னோட அழகி செல்லம். நீ எதுக்கு சாக்கடையில இறங்கணும்னு நினைக்கிற? சரி விடுங்க. உங்களோட அந்த பிஜோலே பரவாயில்ல. உங்களை விட சின்ன மினிஸ்டர் தான். அவ அவளோட வெப்பாட்டிக்கு டிக்கெட் கொடுத்தான். இன்னைக்கு அவ எம்எல்சி ஆகி சும்மா கெத்தா உட்காந்துட்டு இருக்கா. ஆனா நான் இவ்ளோ பெரிய அமைச்சர் பல்வந்த் யாதவோட வெப்பாட்டி மியூசிக் வீடியோஸ்ல மட்டும் ஆடிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன இதுக்குள்ள கவலைப்படுற? இங்க பாரு. விடுங்க, எனக்கு இன்னைக்கு மூடே இல்ல. சரி ஓகே, நான் உனக்கு முஜிப்ப போற டிக்கெட் வாங்கி தரேன். நிஜமாவா? உண்மையாதான். நீ எங்க கிளம்புற? ரொம்ப மேல. நீயும் உயரத்துக்கு போக தயாராயிடு. என்னது? அதாவது நான் அசெம்பிளி எலெக்ஷன்ல நிக்க போறேன். மந்திரி எனக்கு டிக்கெட் கொடுத்திருக்காரு. நீ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க, பாத்து. அட, நான் மட்டுமா? நீயும் தானே வேகமா போற? சும்மா வாய் சவடாலுக்கு தான் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. டிராவல் ஏஜென்சி ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்கும் நான் தானே ஹெல்ப் பண்ண. நீ நாட்டு சரக்கு அடிக்கிறவன். இம்போர்ட்டட் சரக்கு வாங்கி கொடுத்தது நான் தான். முதல்ல நான் ஆட்டக்காரியா இருந்தேன். ஆனா இப்போ மொத்த ஸ்டேட்டோட மந்திரியும் என் கைக்குள்ள இருக்காங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்துருவாங்க. ரேஸ் அப்புறமா தான் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்குள்ள தோல்வியை ஒத்துப்பாங்க. நீ ரொம்ப அக்கறைப்படுறது உனக்கு செட் ஆகல. இவ்ளோ நாளா பொண்டாட்டி காசுல வாழ்ந்துட்டு இருந்த வெட்டி புருஷனா இருந்த. இன்னைக்கும் அப்படியே தான் இருக்க. என்னைக்கும் நீ இதே மாதிரி தான் இருக்க போற. மேடம், ஒரு விஷயம். அசம்பிளிக்கான டிக்கெட்டு சாரதா தேவிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன அதுக்கு?
ஒருவேளை அங்க இல்லனா வேற ஏதாச்சும் ஊர் கொடுத்திருப்பாரு. டிக்கெட்டோட மொத்த லிஸ்ட் வந்துருச்சு, அதில் எதுலேயுமே உங்கள் பேர் இல்லை. இங்க பாரு, நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா. அடே சொப்னா மேடம், நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? ஆமா, இவங்க யாரு? ஓ, இவங்க ஆர்டிஸ்ட். ஷோ நடக்க போகுதுல்ல, அதுக்காக டொனேஷன் வாங்க வந்திருக்காங்க. சரிதானே? ஓ, இப்போ நீ கிளம்பு. என் மாமனாரை நான் கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. போ. என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நேரா வீட்டுக்குள்ள நுழையிற, அதுவும் என் வைஃப் முன்னாடி. உனக்கு என்ன பைத்தியமா? ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, ஆனா நிச்சயம் பிடிச்சிரும். அட, அப்படி என்ன உன் கை மீறி போச்சு? எலெக்ஷன்ஸோட லிஸ்ட் பாத்தீங்களா? பாக்குறதுல என்ன இருக்கு? சைன் பண்ணது நான் தான். அதுல எதுக்காக என்னோட பேர் இல்ல? உன்னோட பேரா? ஆ? தேர்தல் எனக்கு போறியா? நீ என்ன பைத்தியமா? ஆனா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே. வாக்கு? அட, என் அழகே அது. உன் மேல இருக்கிற காதல்ல நான் ஏதோ பொய்யா சத்தியம் பண்ணிருப்பேன். அது உண்மை நினைச்சிட்டியா? இங்க பாரு செல்லம், இந்த எலெக்ஷன்லாம் உனக்கு செட் ஆகாது. உனக்கு டிக்கெட் கொடுத்து என்னோட 20 வருஷ கெரியரை அழிச்சுக்க முடியாது. உனக்கான இடம் பதவி சேர் கிடையாது. என்னோட மடியில இங்க வா. உனக்கு முழு அன்பும் முழு மரியாதையும் கிடைக்கும். எலெக்ஷனை விட்டுரு. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இஷ்டப்படி நான் நடந்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அடடடடடா, என்ன கோச்சுக்கிட்டியா? இங்க பாரு, இந்த எலெக்ஷன்ல டிக்கெட் தர முடியலனா என்ன இப்போ? உனக்கு நான் புது புடவை வாங்கி தரேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? பனாரசியா இல்ல காஞ்சிபுரமா? இந்த புடவைங்களெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. டிக்கெட் கொடுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஒருவேளை நான் நினைச்சேன்னா உங்களை... ஏய், என்னடி பண்ணுவ? உன்னால எதுவும் புடுங்க முடியாது. நீ ஒரு சாதாரண ஆட்டக்காரியங்கிறத மறந்துடாத, புரியுதா? எங்க இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தனோ அதே இடத்துக்கு உன்னை திருப்பி அனுப்ப ரொம்ப நேரம் ஆகாது. நீ கால்ல போடுற செருப்பு என்னைக்கும் அப்படிதான் இருக்கணும். மேல பறக்காத. எந்த சிறகுகள்ல நீ பறக்குறியோ அதை கொடுத்தது நாய்ங்கிறத நீ மறந்துடாத. அதை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, புரிஞ்சுதா? கிளம்பு. ஓ, என்னாச்சு? வரதுக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? உன்னை நான் இங்க பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். இன்னைக்கு காலையில அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ திரும்பவும் இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அதுவும் இந்த மாதிரி. என்ன பண்றது? உங்களை விட்டு பிரிய முடியும், ஆனா நீங்க இல்லாம வாழ முடியாது. ரொம்ப நல்லது. இப்ப வாட்சி டிக்கெட் வேணான்னு முடிவெடுத்தியே. நீ இப்படிதான் ரொம்ப அழகா இருக்க. மந்திரி சார், இன்னும் நீங்க என் சுயரூபத்தை பார்க்கவே இல்லையே. இன்னும் நீங்க நிறைய பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு.
காலங்காத்தால எதுவும் சொல்லாம எங்க கிளம்பிட்ட? எங்க போகணுன்றதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் இங்கதான் இருக்கேன். ஆ, ரொம்ப நல்லது. இப்பவாச்சும் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. தலைவரே, மனசெல்லாம் நிம்மதியாகல. ஆனா நான் என்ன நினைச்சேனா, கோவமா இருக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. அதனால மன்னிச்சிட்டேன். நீங்க எதுக்காக என்ன மன்னிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்களுக்காக தான். ஆனா அதுக்கான விலையை நீங்க கொடுத்தே ஆகணும். நான் என்ன பண்ணணும்னு ஆணையிடுங்க. நீங்க சொன்னது எப்பயாச்சும் மீறி இருக்குன்னா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாவா? நல்லா விளையாடுற. ஆனா இந்த முறை நீங்க கொடுத்த வாக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 20 வருஷமா நீங்க காப்பாத்திட்டு வர இந்த கெரியரை என் கையாலேயே நான் அழிச்சிருவேன். என்னாச்சு சப்னா? எதுக்காக இப்பெல்லாம் நீ இப்படி நடந்துக்கிற? இவ்வளவு மோசமா பேசுறியே. ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற. உன்ன மாதிரி ஒரு ஆட்டக்காரி இந்த ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தி கிடைப்பா. இப்போ உன்னோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அதனால உன் மேல இப்ப கெட்டு போன நாத்த அடிக்குது. இன்னொரு வாட்டி நீ வாயை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, இப்பவே இங்க இருந்து உன்னை வெளியே துரத்திடுவேன். அடடா, என்ன மந்திரி சார் நீங்க? என்னை இங்க இருந்து வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி இதுல என்ன இருக்குன்னு ஒரு தடவை பாருங்களேன். ஆஹா, மந்திரி சார், மந்திரி சார், இன்னொரு தப்பு பண்ணிடாதீங்க. உங்க கை என்னோட கழுத்துக்கு வதச்சு இந்த வீடியோ வைரல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்க காலோட செருப்பா? இங்க பாருங்க மந்திரி சார், அதே செருப்பு கால் அறுக்க ஆரம்பிச்சதுன்னா எப்பேற்பட்டவனானாலும் கீழே விழ வேண்டியதுதான். இப்ப என்கிட்ட ரொம்ப டைம்லாம் இல்ல. சீக்கிரமா போய் 1 கோடி ரூபாய் கொண்டு வாங்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இத கொண்டு போ. மிச்சத்தை அப்புறம் தரேன். மிச்ச காசை வாங்கிட்டு போறதுக்கு சீக்கிரமாவே வருவேன். பெரியவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த பொம்பளைங்களால சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஆட்டக்காரி எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. நாங்க இருக்கிறது எதுக்கு? மக்களுக்கு சேவை பண்ணதானே. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தலைவரே. வாழ்த்துக்கள் எல்லாம் விடு. நீ எதுக்காக வீடியோவை டெலீட் பண்ணலன்னு சொல்லு. அது எப்படி டெல் பண்ண முடியும் தலைவரே? ஆக்சுவலி உங்க வாட்ச்மேன் சொல்றான், நான் உங்களை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா. அதான் ஞாபகப்படுத்தலான்னு கால் பண்ணேன். இன்னும் 1 மாசத்துக்கான அப்பாயின்மெண்ட் பாக்கி இருக்கு. உனக்கு என்ன வேணும்? மிச்சம் 90 லட்சம். அப்புறம் ஏமாத்தலாம் கூடாது. இந்த வீடியோ மட்டும் வெளியில விட்டா வெறும் 3 நாள்ல 200 சீட்டும் திரும்ப வாங்கிப்பாங்க. தயவு செஞ்சு உன் வாயை மூடு. சரி, 2 நாளைக்கு அப்புறம் வந்து பாரு. காசை கொடுத்துட்றேன். ஐ லவ் யூ தலைவரே.
சரி எங்க காட்டு காட்டு. விடு. என் விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது எப்படி டெலீட் பண்ண முடியும் தலைவரே? என்னோட மாஸ் அப்பாயின்மெண்ட் தான் இன்னும் பாக்கி இருக்கே. மிச்சம் 90 லட்சம். அப்புறம் ஏமாத்தலாம் கூடாது. இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா வெறும் 3 நாள்ல 200 சீட்டையும் திரும்ப வாங்கிப்பாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்களேன்.